பிரபஞ்சம் ஒருபோதும் அமைதியாக இல்லாவிட்டால் என்ன செய்வது? கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொன்ன ஒவ்வொரு எண்ணமும், நீங்கள் ஆழமாக அடக்கிய ஒவ்வொரு விருப்பமும், நீங்கள் அமைதியாக கத்தின ஒவ்வொரு கேள்வியும் கேட்கப்பட்டது. தற்செயலாக அல்ல, ஆனால் வடிவமைப்பால். யதார்த்தம் என்பது வெறுமனே நடக்கும் ஒன்றல்ல, மாறாக உங்களுக்கு பதிலளிக்கும் ஒன்றென்றால் என்ன செய்வது? அறிவியல் கண்களை திறப்பதற்கு முன்பே நம் முன்னோர்கள் இதை அறிந்திருந்தார்கள். பிரபஞ்சம் உயிருடன் இருப்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். உங்கள் ஆற்றல், உங்கள் உணர்வுகள், உங்கள் அதிர்வுகளை உணர்ந்து பதிலளிக்கும் ஒரு பரந்த அறிவார்ந்த ஆற்றல் புலம். ஹெர்மீடிக் சுருள்கள் அதையெல்லாம் என்று அழைத்தன. வேதங்களில் இது பிரம்மன் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாயைக்கு பின்னாலும் துடிக்கும் ஒரு தெய்வீக அலை. எகிப்தியர்கள் நட்சத்திரங்களை பார்த்து வழிபடுவதற்காக அல்ல, பிரபஞ்சத்துடன் பேசுவதற்காக கோயில்களை கட்டினார்கள். ஆம், அவர்கள் நட்சத்திரங்களிடம் பிரார்த்தனை செய்யவில்லை, அவர்கள் தொடர்பு கொண்டனர். இவை வெறும் பழைய கதைகள் அல்ல, ஏனென்றால் நீங்கள் இன்றும் பிரபஞ்சத்துடன் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு சிந்தனையுடனும் பேசுகிறீர்கள். கேள்வி என்னவென்றால், நீங்கள் எந்த மொழியை பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உண்மையான கேள்வி என்னவென்றால், படைப்பின் மொழியை மீண்டும் நினைவில் கொள்ள நீங்கள் தயாரா? வரவேற்கிறோம். தேடுபவர். இது சாதாரண வீடியோ அல்ல, இது ரகசிய அறைகளில் கிசுகிசுக்கப்படும் ஒரு சாவி. தொலைந்து போன நாகரிகங்களால் கல்லில் பொறிக்கப்பட்டு மந்திரங்கள், சின்னங்கள் மற்றும் நட்சத்திரங்களில் மறைக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் உதவியற்றவராக உணர நீங்கள் ஒருபோதும் பிறக்கவில்லை. நீங்கள் ஒருபோதும் கேட்கப்படாதவராக உணரவிடப்படவில்லை. ஏனென்றால் உண்மை என்னவென்றால், நீங்கள் பிரபஞ்சத்தின் மொழியுடன் பிறந்தீர்கள். ஆனால் காலப்போக்கில் அந்த மொழி தொலைந்து சத்தம், சந்தேகம் மற்றும் உடைந்த இணைப்புகளுக்கு அடியில் புதைக்கப்பட்டது. இன்று அதை நாம் நினைவில் கொள்வோம். இந்த பயணத்தில் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அவை உங்களுக்குள் இருக்கும் விஷயங்கள் மட்டுமல்ல, பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்பட்ட அதிர்வு கட்டளைகள். பண்டைய மக்கள் யதார்த்தத்தின் அடித்தளத்துடன் தொடர்பு கொள்ள ஒலி சின்னங்கள் மற்றும் இரகசிய வடிவவியலை எவ்வாறு பயன்படுத்தினர்? மேலும் உங்கள் சொந்த உள் தொழில்நுட்பத்தை எவ்வாறு எழுப்ப முடியும்? உங்கள் அதிர்வை சமநிலைப்படுத்தி உங்கள் உலகத்தை உள்ளிருந்து மாற்றும் சக்தி. ஏனென்றால் நீங்கள் பிரபஞ்சத்தை கெஞ்ச இங்கே இல்லை, அதை கொண்டு உருவாக்க நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். எனவே ஒரு விளக்கை ஏற்றி வைக்கவும், உங்கள் மூச்சை அமைதிப்படுத்தவும், காலத்திற்கு ஒரு காலத்தில் இழந்த கதவை திறக்க தயாராகுங்கள். தொடங்குவோம். நீங்களே ஒரு உயிருள்ள பரிமாற்றி என்பதால் பிரபஞ்சம் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. செயற்கைக்கோள்கள் மற்றும் ஸ்மார்ட் போன்களுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே, எழுத்துக்கள் மற்றும் ஆண்டெனாக்களுக்கு முன்பே பண்டைய முனிவர்கள் மற்றும் மறைபொருள் அறிஞர்கள் இதை அறிந்திருந்தனர். தொடர்பு என்பது மொழி மூலம் அல்ல, ஆற்றல் மூலம். வடிவ நூல்கள் உள்ளே இருப்பது போல, இல்லாமல் இருப்பது போல, மேலே கீழே இருப்பது போல என்று கூறுகின்றன. இதன் பொருள் உங்கள் உள் உலகம் ஒரு தனிப்பட்ட இடம் அல்ல, அது ஒரு பரிமாற்றம். நீங்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு எண்ணமும், நீங்கள் பெருக்கும் ஒவ்வொரு உணர்ச்சியும், நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லும் ஒவ்வொரு நம்பிக்கையும் அனைத்தும் ஒரு சமிக்ஞையாக மாறும். மேலும் பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி, ஆனால் ஒரு சாதாரண கண்ணாடி அல்ல, அது அதிர்வுகளின் கண்ணாடி. அது ஆங்கிலம், சமஸ்கிருதம் அல்லது லத்தீன் ஆகியவற்றை புரிந்து கொள்ளாது. அது அதிர்வுகளில் பேசுகிறது. அதிர்வெண்களில் சிந்திப்பது ஒரு வானொலியை டியூன் செய்வது போன்றது. நீங்கள் ஒவ்வொரு சேனலையும் கேட்க முடியாது. பிரபஞ்சம் நீங்கள் எதை இசைக்கிறீர்களோ அதை மட்டுமே உங்களிடம் திருப்பித் தருகிறது. நீங்கள் என்ன? நீங்கள் வெறுமனே விரும்புவது அல்ல. எகிப்தியர்கள் தங்கள் கோயில்களை நட்சத்திரங்களுடன் சீரமைத்து வானத்திலிருந்து பூமிக்கு அதிர்வெண்களை நங்கூரமிட்ட போது இந்த கொள்கையை அறிந்திருந்தனர். இந்தியாவின் வேத ராசியும் இந்த உண்மையை ஆழமாக புரிந்து கொண்டது. உலகின் பழமையான நூல்களில் ஒன்றான ரிக் வேதம் படைப்பைத் தொடங்கிய தெய்வீக குரலை பற்றி பேசுகிறது. ஒலி முதலில் வந்தது, பின்னர் உருவானது, பிரபஞ்சம் பாடப்பட்டது, படைக்கப்படவில்லை என்று நம்பப்பட்டது. ஓம், அந்த ஆதி ஒலி வெறும் மந்திரம் அல்ல, அது ஒரு அதிர்வு மேற்கோள். சத்தியத்தின் அடித்தளத்திற்கு வழிவகுக்கும் ஒரு ஒலி நுழைவாயில். உணர்வுடன் உச்சரிக்கப்படும் போது அது மனதை அமைதிப்படுத்துவதில்லை, அது உங்கள் உள் அதிர்வெண்ணை பிரபஞ்சத்தின் இதயத் துடிப்புடன் சீரமைக்கிறது. அத்வைத வேதாந்தத்தில் பிரபஞ்சம் ஒரு தனி நிறுவனமாக கருதப்படுவதில்லை. மாறாக பிரம்மம் என்பது எல்லா இடங்களிலும் பரவியுள்ள எல்லையற்ற உணர்வு. உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் அதிலிருந்து பிரிக்கப்படவில்லை. அவை அதற்குள் பாய்கின்றன, அதற்குள் எதிரொலிக்கின்றன.
புதிய படைப்பை அழைக்கின்றன. உங்கள் உடலில் உள்ள ஆற்றல் மையங்களான சக்கரங்கள் கூட அதிர்வு கருவிகள். ஒவ்வொரு சக்கரமும் ஒரு குறிப்பிட்ட ஒலி நிறம் மற்றும் அதிர்வெண்ணுடன் எதிரொலிக்கிறது. மேலும் செயல்படுத்தப்படும் போது உங்கள் முழு பரிமாற்றமும் தெளிவாகிறது. வேத குருக்களுக்கு தியானம் வெறும் தியானம் அல்ல. அவர்கள் பிரபஞ்சத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ஒரு உயிருள்ள கருவியைப் போல அதனுடன் இணக்கமாக, அதனுடன் ஒற்றுமையாக உருவாக்கினர். அவர்கள் வெறும் பிரார்த்தனை செய்யவில்லை, அவர்கள் பிரார்த்தனையாக மாறினர். எனவே நீங்கள் சிந்திக்கும்போது, பேசும்போது, உணரும்போது நீங்கள் ஒரு வெற்றிடத்தில் பேசவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு அதிர்வு செய்தியை அனுப்புகிறீர்கள். பிரபஞ்சம் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். எனவே உண்மையான கேள்வி பிரபஞ்சம் கேட்கிறதா இல்லையா என்பது அல்லவா, அது உங்களிடமிருந்து நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருப்பதுதான். ஆற்றலும் அதிர்வும் பிரபஞ்சத்தின் மறைக்கப்பட்ட மொழி. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அதிர்வுறுகின்றன. இது கவிதை அல்ல, இது அறிவியல். உபநிடதங்கள் முதல் குவாண்டம் இயற்பியல் வரை ஒரு விஷயம் எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கிறது. யதார்த்தத்தின் வேர் பொருள் அல்ல, அது ஆற்றல். ஆற்றல் இருக்கும் இடத்தில் அதிர்வெண் இருக்கும். அதிர்வெண் இருக்கும் இடத்தில் தொடர்பு இருக்கும். பிரபஞ்சத்தின் இந்த கட்டமைப்பு செங்கற்களாலானது அல்ல, அதிர்வு மற்றும் இணக்கத்தாலானது. அதிர்வு விதி உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள், வார்த்தைகள் அனைத்தும் ஒரு ஆற்றல் சமிக்ஞை என்று கூறுகிறது. பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை கேட்பதில்லை, அது உங்கள் அதிர்வை கேட்கிறது. ராசிக்காரர்கள் இதை தங்கள் மூன்றாவது கண்ணால் பார்த்தார்கள். அவர்களுக்கு அதிர்வு என்பது வெறும் ஒலி அல்ல, அது உணர்வின் கையொப்பம். நாதபிரம்மா என்பது பிரபஞ்சத்தின் இசை. நாம் இசைக்கும்போது நாம் அந்த பிரபஞ்ச இசையின் ஒரு பகுதியாக மாறுகிறோம். அதனால்தான் மந்திரங்கள் வெறும் வார்த்தைகளாக இருக்கவில்லை, அவை ஆன்மாவை பிரபஞ்சத்துடன் இணைக்கும் அதிர்வு சின்னங்களாக இருந்தன. சோகம், நான் அதுதான். இது வெறும் மந்திரம் அல்ல, இது ஒரு அதிர்வெண் சீரமைப்பு. ஆனால் இன்று நாம் தர்க்கத்தை வணங்குகிறோம், அதிர்வுகளை புறக்கணிக்கிறோம், அதை கட்டாயப்படுத்துகிறோம், நாம் வெளிப்படுத்த முயற்சிக்கிறோம். ஆனால் பண்டைய ஞானம் படைப்பு ஆசையால் அல்ல, அதிர்வால் நடக்கிறது என்று கூறுகிறது. நீங்கள் செழிப்பை விரும்பினால் அதன் அதிர்வெண்ணாக மாறுங்கள். நீங்கள் அன்பை விரும்பினால் அன்பை உணருங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளுக்கு அல்ல, உங்கள் ஆற்றலுக்கு பதிலளிக்கிறது. எனவே இப்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அழைக்க விரும்புவது போன்ற அதே அதிர்வெண்ணில் இருக்கிறீர்களா? நீங்கள் விரும்புவதை மட்டுமல்ல, நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஈர்க்கிறீர்கள். இது ராசிக்காரர்கள் எப்போதும் அறிந்திருக்கும் ஆழமான உண்மை. நவீன மனம் ஒப்புக்கொள்ள பயப்படுகிறது. பிரபஞ்சம் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு தருவதில்லை, நீங்கள் உள்ளே இருப்பதை அது உங்களுக்கு தருகிறது. ஆசை போதாது, ஏனென்றால் நீங்கள் எதையாவது விரும்பினால், அதிலிருந்து துண்டிக்கப்பட்டதாக உணர்ந்தால், நீங்கள் இணக்கத்தின் அதிர்வெண்ணில் அல்ல, பற்றாக்குறையின் அதிர்வெண்ணில் அதிர்வுறுகிறீர்கள். வேதங்கள் ஒரு மானின் தாகத்தை உதாரணமாக பயன்படுத்துகின்றன. பாலைவனத்தில் நீரின் மாயை உள்ளே மாறாவிட்டால் அந்த ஆசை வெறும் கனவாகவே இருக்கும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கற்பிக்கிறார், பற்றுதலடையாதே, இணக்கமாகச் செயல்படு. ஆசை பிரிவிலிருந்து எழும்போது அது அடிமைத்தனமாகிறது, ஆனால் அது முழுமையிலிருந்து எழும்போது அது படைப்பாகிறது. எளிமையாகச் சொன்னால், நீங்கள் தேடும் பொருளாக மாறுங்கள். அதனால்தான் உணர்வுதான் ரகசியம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் அதை பற்றி சிந்திப்பது மட்டும் போதாது. அந்த ஆசையின் அதிர்வெண்ணில் நீங்கள் வாழ வேண்டும். அது உண்மையானது போல் உணருங்கள். அது ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமானது போல் நடக்கவும், சிந்திக்கவும், பேசவும். பண்டைய ஆன்மீக நடைமுறைகள் இந்த கொள்கையை அடிப்படையாகக் கொண்டவை. காட்சிப்படுத்தல் மனம் உள்ளிருந்து உலகை உருவாக்குகிறது. மந்திரங்கள் அங்கு ஒலி ஆற்றல் உடலை வடிவமைக்கிறது. முத்திரைகள் மற்றும் பிராணாயாமம் இங்கு நோக்கம், மூச்சு மற்றும் இயக்கத்தால் வடிவமைக்கப்படுகிறது. இந்தியாவின் பண்டைய கோயில்கள் கூட வெறும் கட்டிடங்களாக இருக்கவில்லை, அவை அதிர்வுகளால் நிரப்பப்பட்ட இரகசிய வடிவியல்களாக இருந்தன. ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு மந்திரமும், ஒவ்வொரு அடியும் பிரபஞ்சத்திற்கு ஒரு செய்தி. நான் இணக்கமாக இருக்கிறேன், நான் தேடுவது நான்தான். பின்னர் ஒரு டியூனிங் ஃபோர்க் போல பிரபஞ்சம் உங்கள் அதிர்வெண்ணுடன் எதிரொலிக்கிறது. அதே ஆற்றல் யதார்த்தமாக திரும்புகிறது. இது ஈர்ப்பு விதியின் உண்மையான ரகசியம். இது விஷு சிந்தனை மட்டுமல்ல, இது ஆற்றல்களின் ஒன்றியம். எனவே வாழ்க்கை சமநிலையற்றதாக தோன்றினால் கேள்வி இல்லை,
நான் என்ன விரும்புகிறேன், அது நான் யாராக மாறுகிறேன். ஏனென்றால் வெளி உலகம் உங்கள் உள் அதிர்வின் பிரதிபலிப்பு மட்டுமே. பிரபஞ்சம் சின்னங்கள், அமைதி மற்றும் தற்செயல் நிகழ்வுகளில் பேசுகிறது. உங்கள் விழிப்புணர்வு ஆழமடையும் போது நீங்கள் இதை உணர்கிறீர்கள். பிரபஞ்சம் கேட்பது மட்டுமல்ல, அது பதிலளிக்கிறது. ஆனால் எப்போதும் வார்த்தைகளில் அல்ல. அது உள்ளுணர்வில் கிசுகிசுக்கிறது. அது தற்செயல் நிகழ்வுகள் மூலம் அழைக்கிறது. அது சின்னங்கள், கனவுகள், எண்கள் மற்றும் அறிகுறிகள் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறது. பண்டைய இந்தியாவில் இது தாவணி என்று அழைக்கப்பட்டது. தெய்வீக குரல். அது வானத்திலிருந்து எதிரொலிக்கும் கட்டளை அல்ல, நுட்பமான மொழி. பிரபஞ்சத்திலிருந்து வரும் ஒரு மென்மையான வழிகாட்டுதல். நீங்கள் அதை முன்பு உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் யாரையாவது நினைக்கிறீர்கள், அவர்கள் அழைக்கிறார்கள். நீங்கள் ஒரு அடையாளத்தை கேட்கிறீர்கள், ஒரு குறிப்பிட்ட சின்னம் தோன்றுகிறது. நீங்கள் ஒரு முடிவில் சிக்கிக் கொள்கிறீர்கள். உங்கள் உள்ளுணர்வு, உங்கள் உள் அறிவு தூண்டப்படாமல் ஆம் அல்லது இல்லை என்று கத்துகிறது. ஆனால் முழுமையான தெளிவுடன் இது தற்செயல் நிகழ்வு அல்ல, இது நனவான தொடர்பு. பதஞ்சலியின் யோக சூத்திரங்களில் ஒரு சமஸ்கிருத சொல் உள்ளது, பிரத்யக்ஷா, நேரடி அனுபவம். இது 5 புலன்களையும் தாண்டிய உள்பார்வை. பண்டைய முனிவர்கள் தெய்வீக அறிவை அடைந்த விதம் இதுதான். படிப்பின் மூலம் அல்ல, ஆனால் உள் அமைதி மற்றும் ஆற்றலுக்கான உணர்திறன் மூலம். இப்போது இங்கே மர்மம் ஆழமடைகிறது. நீங்கள் பிரபஞ்சத்துடன் பேச விரும்பினால் நீங்கள் கேட்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பிரபஞ்சம் சத்தத்தில் பேசுவதில்லை, அது அமைதிக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் பொட்டசி மலைகள், காடுகள் மற்றும் குகைகளுக்குச் சென்றார். உலகத்திலிருந்து தப்பிக்க அல்ல, ஆனால் அதை இன்னும் தெளிவாக கேட்க. அந்த புனித அமைதிகளில் செய்திகள் அங்கு வந்தன. அது மொழியில் இல்லை, ஆனால் ஒளி மற்றும் பார்வையில் இருந்தது. இன்று நாம் அதை தியானம் என்று அழைக்கிறோம், ஆனால் உண்மையில் இது ஒரு இருவழி ஆண்டெனா ஆகும். இது தனிப்பட்ட நிலைத்தன்மையை அமைதிப்படுத்துகிறது. இதனால் ஆண்ட சமிக்ஞையை தெளிவாக கேட்க முடியும். நீங்கள் அதை கனவுகளில் கேட்கலாம். நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் வரும் எண்களில் காணலாம். 138. நீங்கள் அதை உங்கள் இதயத்தில் உணர முடியும். நீங்கள் ஒரு அறைக்குள் நுழைந்து அதில் ஏதோ மறைக்கப்பட்ட அர்த்தம் இருப்பதை வெறுமனே அறிந்தால். இது கற்பனை அல்ல, இது முழுமையின் அதிர்வு. பண்டைய வேத கண்ணோட்டத்தில் வெளிப்புற உலகம் உள் உலகின் பிரதிபலிப்பாக கருதப்பட்டது. எனவே பிரபஞ்சம் பேசும்போது அது உங்களுடன் பேசுவதில்லை, ஆனால் உங்கள் மூலம் பேசுகிறது. இதுதான் உண்மையான மர்மம். எனவே அடுத்த முறை ஒரு விசித்திரமான தற்செயல் நிகழ்வு உங்கள் கவனத்தை ஈர்க்கும் போது, அல்லது ஒரு கனவு விதிவிலக்காக தெளிவாக தோன்றும் போது, அல்லது வெளியே வேறு எதுவும் தெளிவாக இல்லாத போது நீங்கள் ஏதாவது உணரும்போது அதை நிராகரிக்க வேண்டாம். அது பிரபஞ்சம் கிசுகிசுப்பதாக இருக்கலாம். பண்டைய கருவிகள், நவீன அற்புதங்கள் உங்களுக்குள் தெய்வீகத்தை எழுப்புகின்றன. இப்போது நாம் இதை புரிந்து கொள்கிறோம். பிரபஞ்சம் நமது ஆசைகளுக்கு அல்ல, நம் இருப்புக்கு பதிலளிக்கிறது. எனவே அடுத்த கேள்வி என்னவென்றால், நாம் விரும்பும் அதிர்வுகளாக நாம் எவ்வாறு மாறுகிறோம் என்பதுதான். பதில் தொலைந்து போகாத பண்டைய கருவிகளில் உள்ளது. அவை மாய சடங்குகள், புனித வடிவியல் மற்றும் நனவான சுவாசத்தில் கண்டுபிடிக்கப்பட காத்திருக்கின்றன. 3வது கண்ணான அஜ்னா சக்கரத்துடன் ஆரம்பிக்கலாம். வேத மரபில் புருவங்களுக்கு இடையிலான இந்த மையம் வெறும் சின்னம் அல்ல, அது ஒரு கதவு. நவீன அறிவியல் இதை பினியல் சுரப்பி என்று அழைக்கிறது. இது மூளையில் உள்ள ஒரு சிறிய படிக போன்ற பகுதியாகும். இது ஒளி, அலைகள் மற்றும் அதிர்வுகளுக்கு உணர்திறன் கொண்டது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சுரப்பி ஒரு ஆன்மீக ஆண்டெனாவாக செயல்பட்டு உங்கள் நனவை உயர்நிலைக்கு சரி செய்கிறது என்று நம்பப்படுகிறது. இந்திய யோகா மரபில் இது தியானம், மந்திரம் மற்றும் சுவாசம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. பயிற்சியாளர் அதை எழுப்பும்போது அவர்கள் வெளிப்புறமாக அல்ல, உள்நோக்கி பார்க்கத் தொடங்குகிறார்கள். மேலும் அவர்களின் பேச்சு பிரபஞ்சத்துடன் இணக்கமாகிறது. நீங்கள் ஓம் என்று உச்சரிக்கும் போது நீங்கள் ஒரு ஒலியை மட்டும் எழுப்புவதில்லை, நீங்கள் உங்கள் உடல், மனம் மற்றும் ஆற்றல் புலத்தை அண்ட அதிர்வுகளுடன் இணைக்கிறீர்கள். இது வெறும் குறியீடல்ல, இது உண்மையில் ஒரு அதிர்வு தொழில்நுட்பம். பண்டைய முனிவர்கள் ஸ்ரீ யந்திரம் போன்ற புனித சின்னங்களையும் பயன்படுத்தினர். முக்கோணங்களின் சங்கமம், தெய்வீக பெண்மை மற்றும் ஆண்மை சக்திகள் சந்திக்கும் ஒரு வடிவம். இது படைப்பின் ஆற்றலின் வரைபடமாகும். நீங்கள் ஸ்ரீ யந்திரத்தை பற்றி தியானிக்கும் போது உங்கள் எண்ணங்கள், நோக்கங்கள் மற்றும் யதார்த்தத்தை
பிரபஞ்சத்தின் மதர் போர்டுடன் இணைப்பது போல் இருக்கும். பின்னர் காட்சிப்படுத்தல் வருகிறது. இது வெறும் கற்பனை அல்ல, அது உள்படைப்பு. பண்டைய முனிவர்கள் எதையாவது காட்சிப்படுத்திய போது அவர்கள் அதை பார்க்கவில்லை, அவர்கள் அதுவாக மாறினர். அவர்கள் தங்கள் ஆற்றலையும் உணர்ச்சிகளையும் பிரபஞ்சத்தால் புறக்கணிக்க முடியாத ஒரு நிலையாக மாற்றினர். அதனால்தான் வேதங்கள் யதாபாவம் தத்பாவதி, உணர்வு எப்படி இருக்கிறதோ அப்படியே விளைவும் அப்படித்தான் என்று கூறுகின்றன. பின்னர் உறுதிமொழிகள் வருகின்றன. சமஸ்கிருதத்திலோ அல்லது உங்கள் சொந்த மொழியிலோ உணர்வு மீண்டும் மீண்டும் செய்வதை விட முக்கியமானது. நான் செழிப்பு, நான் தெய்வீக அன்பு, நான் உயர்ந்த ஆற்றலுடன் இணைக்கப்பட்டுள்ளேன் என்று நீங்கள் கூறும்போது நீங்கள் வார்த்தைகளை காற்றில் வீசுவதில்லை. நீங்கள் உங்கள் ஆழ் மனதை நிரல் செய்து உங்கள் காந்த புலத்தை மாற்றுகிறீர்கள். பிரபஞ்சத்திற்கு எழுதப்பட்ட கடிதங்கள் கூட யோக மற்றும் தாந்திரீக மரபுகளில் ஒரு ஆழமான பயிற்சியாக இருந்தன. அது வெறும் நம்பிக்கை அல்ல, அது ஒரு ஆற்றல் எழுத்து. அங்கு எண்ணங்கள் பொருளாகவும் ஆசை பிரகடனமாகவும் மாறியது. இவை அனைத்தும் வெறும் ஒரு கருவி அல்ல, இது ஒரு நுழைவாயில். இது உங்களுக்கு நினைவூட்டுகிறது, பிரபஞ்சத்தை கெஞ்சுவதற்காக நீங்கள் படைக்கப்படவில்லை, நீங்கள் அதனுடன் ஒன்றாக இருக்க படைக்கப்பட்டீர்கள். நீங்கள் அற்புதங்களை துரத்தத் தேவையில்லை, அற்புதங்கள் நடக்கும் இடமாக நீங்கள் மாற வேண்டும். மேலும் அந்த இடம் உங்களுக்குள் தொடங்குகிறது என்பதை முன்னோர்கள் அறிந்திருந்தனர். நீங்கள் பிரபஞ்சம் தன்னை நினைவில் கொள்கிறீர்கள். நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர் அல்ல. நீங்கள் ஒரு பிச்சைக்காரன் அல்ல, ஆனால் எல்லாவற்றையும் உருவாக்கும், தன்னை அனுபவிக்கும் சக்தி உங்கள் வடிவத்தில், உங்கள் எண்ணங்கள் மூலம், உங்கள் உணர்வு மூலம். இந்திய முனிவர்கள் வெளியே கடவுளை தேடவில்லை, அவர்கள் அவரை உள்ளே அடையாளம் கண்டு கொண்டார்கள். உபநிடதங்கள் சொல்வது போல், தத்துவம் அஸ், நீ அது. உங்களை உருவாக்கிய நட்சத்திரங்கள், உங்கள் யதார்த்தத்தை உருவாக்கிய அலைகள், உங்களை வழிநடத்தும் உள்குரல், அனைத்தும் நீங்கள்தான். பிரபஞ்சத்துடன் பேசுவது வெளிப்புறமான ஒன்றல்ல, இது உங்களுடன் ஒரு ஒன்றியம். நீங்கள் யார் என்பதை நினைவுபடுத்துதல். நீங்கள் எப்போதும் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொண்டு வருகிறீர்கள், உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் ஆற்றல் மூலம். இப்போது நீங்கள் அதை உணர்வு பூர்வமாகச் செய்கிறீர்கள். ஒரு புல்லாங்குழல் கடவுளின் சுவாசத்தை ஓடவிடுவது போல. ஒரு கோயில் அது கல்லால் அல்ல ஒளியால் ஆனது என்பதை நினைவில் கொள்வது போல. நீங்கள் விழித்துக் கொள்கிறீர்கள். உங்கள் அதிர்வு பிரார்த்தனை என்பதை நீங்கள் உணரும்போது நீங்கள் இனி பிரபஞ்சத்தை துரத்துவதில்லை, அதனுடன் நடனமாடுகிறீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் சொல்வது போல், என்னை எங்கும் பார்ப்பவர், என்னில் உள்ள அனைத்தையும் பார்ப்பவர் ஒருபோதும் என்னிடமிருந்து தொலைவில் இல்லை. கடவுளை அடைவதற்கான உண்மையான பாதை கடவுளை அடைவது பற்றியது அல்ல, ஆனால் நீங்கள் அவரிடமிருந்து ஒருபோதும் பிரிக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்வது பற்றியது. இப்போது நீங்கள் நினைவில் கொள்கிறீர்கள், இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். பிரபஞ்சம் வெகு தொலைவில் இல்லை, அது அமைதியாக இல்லை, அது வேறு யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. நீங்கள் யார் என்பதை நினைவில் கொள்வதற்காக அது காத்திருக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் சக்தியுடன் இணைக்க. பயத்தின் மொழியில் பேச வேண்டாம், சக்தியின் மொழியில் பேசுங்கள். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு மந்திரம், ஒவ்வொரு உணர்வும் ஒரு அலை, ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனை. எனவே அடுத்த முறை நீங்கள் இரவு வானத்தை பார்க்கும்போது அல்லது ஒரு விருப்பத்தை செய்யும் போது இதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கப்படுகிறீர்கள், நீங்கள் பார்க்கப்படுகிறீர்கள். உங்களுக்குள் பிரபஞ்சத்தின் சக்தி இருக்கிறது. அந்த பழைய ரகசிய புத்தகங்கள் இப்போது வெறும் அருங்காட்சியகத்தில் இல்லை, அவை உங்கள் இதயத் துடிப்பில், உங்கள் உணர்வின் ஒவ்வொரு அலையிலும், உங்கள் ஒவ்வொரு உணர்வின் நோக்கத்திலும் உயிருடன் உள்ளன. இந்த தருணம் இங்கே இப்போதே உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான மறு இணைவின் தொடக்கமாகும். இந்த வீடியோ உங்களுக்குள் எதையாவது தூண்டியிருந்தால், எங்காவது ஒரு விளக்கு எரிந்தால், அதை லைக் செய்து நீங்கள் உணர்ந்ததை எங்களிடம் கூறுங்கள். கருத்து தெரிவிக்கவும் பகிரவும். பிரபஞ்சம் உங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்வது போல் நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? பதில்களை மட்டுமல்ல, சுய நினைவையும் தேடும் விழித்தெழுந்த ஆன்மாக்களில் நீங்களும் இருந்தால் குழு சேர மறக்காதீர்கள். ஏனென்றால் இந்த சேனல் வெறும் திருப்தி மட்டுமல்ல, இது ஆற்றல். இது ஒரு பாதுகாப்பான புகலிடம், எல்லாவற்றையும் நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மீக கோயில். கோவிலின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. நீங்கள் உள்ளே நுழைவீர்களா?